2016 நவம்பர் 8 அன்று நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரவில் 1500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்து இந்த நாட்டில் மாபெரும் புரட்சி வந்துவிட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அண்ணன் கலைக்கோட்டை உதயம் அவர்கள் சொன்னது போல பல பேரும் அதை நம்பினார்கள். நான் என் தம்பிமார்களிடத்திலே என் நண்பர்களிடத்திலே எடுத்து சொன்னேன், மீண்டும் ஒரு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். எல்லோரும் நாம் ஏதோ பொறாமையில் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கட்சி பாகுபாட்டில் சொல்வது போல எண்ணினார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களிடத்திலே, என் அன்பு தம்பி தங்கைகளிடத்திலே இது ஒரு பொதுக்கூட்டம் மேடை பேச்சு என்பது போல் இல்லாமல் ஒரு கலந்த ஆய்வு போல இதை நாம் பேசி பகிர வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் மதிப்பிற்குரிய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்கள் அறிவிக்கிற போது இரு கருப்பு பணத்திற்கு எதிரான போர், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது என்னுடைய கடமை, இதன் மூலம் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும், இதுதான் முதல்ல சொல்லப்பட்ட கருத்து. ஒரு அடிப்படையை, ஒரு யதார்த்த நிலையை என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். எல்லாமே தனியார் மயம், இதை நுட்பமா நீங்க விளங்கிக் கொள்ளணும். தனியார் மயப்படுத்தி விட்டுட்டு தனிப்பெரும் முதலாளிகளிடத்தில் பணம் குவியுதுன்னு சொல்றது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? இப்ப கல்வி தனியார் மயம். 10 ஆண்டுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் திறந்தவர் 10 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்கள் பல்கலைக்கழக வேந்தராகி விடுகிறார். ஆயிருக்காரா இல்லையா? ஆகிறாங்களா இல்லையா? இது எப்படி சாத்தியப்படுது? வருமான இழப்பில்லாத பெருக்கம், செலவில்லாத வருமான பெருக்கம். ஒரு மருத்துவ கல்லூரி படிக்க வருகிற ஒரு மாணவன் 50 லட்சம் கட்டுறான். 50 லட்சம். அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சுக்கணும், அன்பு பெற்றோர்கள், என் அருமை தம்பி தங்கைகள். 10 இடம் தான் இருக்குது மருத்துவ கல்லூரியில படிக்கன்னா 100 பேர் வரிசையில் நிக்கிறான். 100 பேர். அப்ப 100 பேர் என்ன நினைக்கிறான்? ஒருத்தன் இந்த 10 இடம் தான் இருக்கு, யாருக்கும் கிடைப்பதற்கு முன்பு எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறானே, அந்த எண்ணத்துல பிறக்குறா ஊழலும் லஞ்சமும். நீ அதை புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்தி விட்டு தனிப்பெரும் முதலாளிகளிடத்திலே பணம் குவிவதை தடுப்பேன்னு சொல்றது சுத்த பைத்தியக்காரத்தனம். அப்ப நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அந்த மருத்துவம் கடைகோடி மனிதனுக்கும் என்றைக்கு கிடைக்குதோ அதான்டா சரியான ஜனநாயகம், அதான்டா சமத்துவம், அதான்டா சுதந்திரம். அது இல்ல. அது எங்க இருக்கு இந்த நாட்டில்? இந்த முரண்பாடுகளை, இந்த ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போங்கிறது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். எங்க அண்ணன் வேணரசு வரும்போது கூட என் தம்பி வண்டியில் சொல்லிட்டு இருந்தாங்க, புதுசா அச்சடிச்சுட்டு 2001 காந்தி படத்தை காணாமேன்ட்டு. அவங்க நோக்கம் காந்தி படத்தை போடுவதல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேல் படத்தை போடணும், அதான் அவங்க நோக்கம். ஆனா ஒரே நாள்ல காந்தி படத்தை எடுத்துட்டா கத்துவான் ரொம்பன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடத்துறான். காந்தி படம் ஏன் போடலைன்னா அச்சு பிள்ளை. அது அச்சு பிள்ளை அல்ல என் அன்பு சொந்தங்களே, அது ஆட்சி பிள்ளை. அதை புரிஞ்சுக்கணும். இப்படி ஒருத்தனை துப்பாக்கி சுட்டுட்டு என்னடா அப்படி கொண்டாங்க, குறித வெறிச்சுங்க, என்ன பண்ண முடியும்? குறித வெறிச்சு அண்ணா நீ விட்டுருவேனே பாம்பா, குறித வெறிச்சாம்பா. அப்படியா ஒரு தேசம்? எவ்வளவு பொறுப்பற்ற நிர்வாகத்தை இந்த நாடு ஏற்றுக்குது பாருங்க. ஒரு தேசத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு மகாத்மா என்று எல்லா மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒருத்தர் படத்தை எடுத்துட்டு
அச்சிட்டு பார்க்கும்போது தாளை பார்க்காம அப்படியே அடிச்சு அனுப்பிட்டீங்களா? அது என்ன காந்தி இல்லாத படத்தை அனுப்பிட்டா கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு வசதியா இருக்குன்னு நினைச்சு அனுப்பிப்பாங்க. நுட்பமாக கவனிக்கணும். நாம என்ன கேள்வி அனுப்புறோம்னா, சரி 1000 நோட்டு 500 நோட்டு செல்லல, 86 விழுக்காடு புழக்கத்தில் இருந்த பணத்தை நிறுத்திட்டீங்க, செல்லாதுன்னு அறிவிச்சிட்டீங்க. சரி, உண்மையிலேயே இந்த ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிச்சணும், என்ன இருந்து மக்களை சிரமப்படுத்தாம இருக்கணும். எந்த ஒரு திட்டமோ சட்டமோ மக்களின் நலனுக்கு தான், சட்ட உடம்புக்கு தான், சட்டைக்கு இல்ல உடம்பு. இதை நீ புரிஞ்சுக்கணும். சட்டத்தின் ஆட்சி மக்களின் சங்கம் இருக்கும்னா அது சட்டத்தின் ஆட்சி இல்லை, அது சதிகார ஆட்சின்னு அர்த்தம். இது நுட்பமா புரிஞ்சுக்கணும். இது சர்வாதிகார ஆட்சின்னு அர்த்தம். இங்க நாம் என்ன கேள்வி எழுப்புறோம்? 500 நோட்டு செல்லல, 500 நோட்டை திருப்பி அடிப்போங்கிறீங்க. 1000 நோட்டு செல்லல, 1000 நோட்டை திருப்பி அடிப்போங்கிறீங்க. 500 நோட்டை திருப்பி அடிப்பதை போலவே 1000 நோட்டையும் திருப்பி அடிக்க வேண்டியதானே? எதற்காக 2000 நோட்டு? இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு 2000 நோட்டின் தேவையில்லை. இந்த கேள்விக்கு பதிலாற்று. இது செல்லாது. புது நோட்டு அச்சிடுறதுன்னு முடிவெடுத்துட்டு 500 நோட்டு, அதே போல 1000 அச்சிட வேண்டியதானே? எதுக்கு 2000 நோட்டு? இந்த 2000 நோட்ல சமஸ்கிருத எழுத்தை சேர்த்ததையும், பின்னாடி காவி கொடியை பொறித்ததையும், தூய்மை இந்தியா அந்த ஸ்வச்ச பாரத் குறியீடு கண்ணாடியை போட்டதையும் தவிர நீ சாதிச்சது என்ன? நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையிலேயே நீ அடிக்கிற எந்த படத்திலுமே காந்தி படத்தை போடாதீங்கிறேன்னா. எதுக்கு? ஊழலுக்கு எதிராக இருந்தாரு, லஞ்சத்துக்கு எதிராக இருந்தாரு, சாராயத்துக்கு எதிராக இருந்தாரு, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இருந்தாரு, கொள்ளைக்கு எதிராக இருந்தாரு. இது எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே துணை போறாரு. நீ காசு பட்டினா 10 லட்சம் கொடுத்துறேன். சேகர் ரெட்டி வீட்டில் முடங்கி கிடந்த 100 கோடியும் காந்தி சிரிச்சுக்கிட்டா இருந்தாரு. எடுத்துருங்க. மக்களின் மனத்தில் அந்த தலைவனுக்கு இடம் கொடுத்துட்டு பணத்தில் இருந்து நீக்கிருங்க. தயவு செய்து உங்களுக்கு நல்லதா போகும். காந்தியை உண்மையே மதிக்கிற தேசமா இருந்தா எடுத்துரு. தயவு செய்து இது கேவலப்படுத்தாது. உண்மையிலேயே சொல்றேன். ஐயா சொல்றாரு, காந்திய கொள்கையை பின்பற்றணும். காந்தியின் கொள்கை என்ன? சுயசார்பு, தற்சார்பு பொருளாதாரம் காந்திய பொருளாதாரம். அவருடைய உதவியாளர் எங்க ஐயா சேசி குமாரப்பா வகுத்து கொடுத்த பொருளாதார கொள்கை பசுமை தற்சார்பு பொருளாதார கொள்கை. அந்த கொள்கையை பின்பற்றுதா இந்த நாடு? காந்தியின் கொள்கை என்பதை எளிமை, நேர்மை, உண்மை, இது மூணுமே அவங்ககிட்ட கிடையாது. காலையில மோடியா போடுற ஒரு டிரெஸ், அமெரிக்க அதிபர் ஒரே உடையோட காலையில இருந்து சாயந்தரம் இருக்காரு. எங்க ஐயா காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. சட்டையில நான் சீமா, சட்டையில சீமான்னு எழுதிட்டு இருந்தா என்ன மாதிரி லூஸ் வேணா இருக்கானா? நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி இங்க மோடின்னு எழுதிட்டு ஒரு சட்டை. இந்த பண மதிப்பு இழப்புல அவர் செஞ்ச சாதனை ராகுல் காந்தியை பேச வச்சது, மன்மோகன் சிங்கை பேச வச்சது. இதான் மிகப்பெரிய சாதனை. ராகுல் காந்தி கேட்கிறாரு, டிவியில பேசுறாரு, அங்க பேசுறாரு, இங்க பேசுறாரு, ஏன் பாராளுமன்றத்தில் பேச மாட்டாரு? புள்ள பூச்சிக்கு கொடுக்க முளைக்க தவிர வேற ஒண்ணு நீங்க சாதிக்கல. ஐயா மன்மோகன் சிங் படிச்ச பொருளாதாரத்தில் கொட்டிட்டாரு. எங்க ஐயா சிதம்பரமே நேர்மையாளர்ன்றானே, தமிழ்நாட்டில் பல பேர் பேசுறான். அண்ணன் சரியா பேசுறாரு. பொருளாதாரம் கற்ற எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேச முடியும். தனியார் மய, தாராள மயம், உலக மயத்தை எங்க ஐயா பேச மாட்டாரு. ஏன்னா அவங்களும் கொண்டு வந்தது, அவங்களுக்கும் பங்கு இருக்கு. இந்த நோட்டை செல்லாத நாக்கி ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, கருப்பணத்தை ஒழிக்க முடியாது. இது அடிப்படை யதார்த்தம், அடிப்படை உண்மை, எல்லாருக்கும் புரியும். அதுல அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் ஐயா சிதம்பரம் அவர்கள். ஏய், வங்கியில என் கணக்குல பணம் இருக்கு, ஆனா வங்கியில பணம் இல்லை. நான் வங்கியில பணம் இல்லாம ஒரு காசோலை கொடுத்துட்டேன்னா அது திரும்பி வந்துருச்சுன்னா என்னை கைது பண்ணிடுற. இப்ப வங்கியிலே பணம் இல்லையே, யாரை கைது பண்றதுங்கிற? இப்ப யாரை கைது பண்ணணும்னா ஐயா சிதம்பரத்தையும் சேர்த்தான் கைது பண்ணணும். இந்த ஆட்சியில் எல்லாரும் கைது. ஏன்னா கடந்த 10 ஆண்டு காலத்துல நீங்க செஞ்ச சகிக்க முடியாத ஊழலின் விளைச்சல் தான் ஐயா நரேந்திர மோடியும் இந்த ஆட்சி. அதுக்கு நீங்க பொறுப்பேற்று கொஞ்ச நாள் உள்ள போங்க. கால கொடுமை. இதுல என்ன தெரியுமில்ல, நுட்பமாக கவனிச்சுக்கணும். பணம் செல்லாதுன்ட்டா நள்ளிரவுல, நாளைக்கு என் மகளுக்கு திருமணம்,
அடுத்த 3 நாள்ல திருமணம். சொந்தக்காரன்லாம் வர வச்சுட்டேன் என் வீட்டுக்கு. பணத்தை வங்கியில் எடுத்துக்கொண்டாந்து வீட்டில் வச்சிருக்கேன். ஏன்? காலையில நகை புடவை வாங்க போகணும். மாமா, மச்சான், சித்தப்பன், பெரியப்பன், சொந்தக்காரன்லாம் வர வச்சுட்டேன். படுத்து கிடக்குறான். காலையில போய் நகை கடையில் நகை வாங்கிட்டு துணி கடையில துணிமணிலாம் வாங்கிட்டு வரணும்ட்டு ராத்திரில பணம் செல்லலை. என் மகளுக்கு எப்படி திருமணம் நடக்கும்னு நீங்க வச்சு பார்க்கணும். இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்ல, பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் நெஞ்சடைச்சு கிடக்கு. ஆந்திராவில் மட்டும் 50,000 திருமணம் நின்று போச்சு. 50,000 திருமணம் ஒரு மாநிலத்தில். எங்க அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்திருக்கேன். அறுவை சிகிச்சை 2 லட்ச ரூபாய் கட்டணும். பில்லு 2 லட்ச ரூபாய். இந்த 2 லட்ச ரூபாய் கட்டிட்டு நான் கூட்டிட்டு வரணும் வீட்டுக்கு. பணத்தை எடுத்து வச்சுட்டேன். காலையில போய் கட்டி கூட்டிட்டு வரலான்னு ராத்திரி செல்லல. இப்ப என்ன பண்ணலாம்? பணத்தை கட்டிட்டு கூட்டிட்டு போங்கிறான். 2 லட்ச ரூபாய் நான் கார்டுல கிளிக்க முடியாது. அது 2000 தான் எடுக்கலாம், 4000 தான் எடுக்கலாங்கிறான். நல்ல அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திச்சுக்கணும். இப்ப எப்படி எங்க அப்பாவை கூட்டிட்டு வருவேன்? இந்த பணத்தை புரட்டுறது வரைக்கும் அவர் அந்த மருத்துவமனையில் தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த கட்டணம் ஏறிக்கொண்டே இருக்கு. நான் திருப்பி பணத்தை பற்றிட்டு போகும்போது அவன் கூட 1 லட்சம் சொல்றான், இதையும் சேர்த்து கட்டி கூட்டிட்டு போன்ட்டு. இப்ப எங்க அப்பாவை கூட்டிட்டு வர்றது இல்ல, பணமா தூக்கிட்டு வந்து புதைக்கத்தான் முடியும். எப்படிப்பட்ட பரிதவிப்பில் இந்த நாட்டு மக்களை நிறுத்திருக்காருன்னு மட்டும் யோசிச்சு பாரு. இந்த பாரு, நான் ஒரு 7 அப்பத்தா, எங்க அப்பத்தா ஒண்ணு இருக்கு. அதுக்கு என்ன வேலை தெரியுமா? 500 ரூபாய் எங்க அண்ணன் களை கொட்டுவதுன்னு சொல்ற மாதிரி கந்து வெட்டிக்கு வாங்கும். அந்த 500 ரூபாயில அந்த 50 ரூபாய் எடுத்துக்குவான். 450 ரூபாய் கொடுப்பான். 450 ரூபாய் கொண்டு வந்து கோயம்பேடு சந்தையில காய்கறி வாங்குவேன். அந்த 450 ரூபாய் காய்கறியை கொண்டு போய் கத்தரிக்காய், வெண்டைக்காய், அந்த புடலங்காய், பீக்கங்காய், கீரை, இந்த தக்காளி, இதுகளை சாணி இந்த சாக்கு பைய துணியை கீழே விரிச்சு பாயை விரிச்சு அதுல கூறு கட்டி வச்சு உட்கார்ந்து விற்பேன். எனக்கு சாயந்தரம் வரைக்கும் வித்தேன்னா எனக்கு 550 ரூபாய் கிடைக்கும். இந்த 450 கட்டிட்டு இந்த 100 ரூபாய் கையில் எடுத்துட்டு போயிட்டு அதை வச்சு தான் சாப்பிடுவேன். அடுத்த நாள் வருவேன், இதே மாதிரி 450 வட்டிக்கு வாங்குவேன். இந்த 100 ரூபாய் வச்சு இந்த இதுல வருமானத்தை வச்சு வாழ்கிற நான் எங்க பேடிஎம், ஏடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு எங்கடா போவேன்? எல்லாரும் வங்கிக்குவா, எல்லாரும் வங்கிக்குவா. மேல போட்டுக்கிற அங்கியும் கீழே கட்டிக்கிற லுங்கியும் இல்லாத நாங்க பறவைக்கு போய் மக்கள் எங்கடா வங்கிக்கு? என்னடா ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்க. அவரே சொல்றாரு, ஐயாவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? घर में साथ में फ्रीडम है, सबसे बड़ा बड़ा है, स्वच्छ भारत में है. கொடுமைகளே கொடுமை. பல லட்சம் கோடி, 11 லட்சம் கோடிக்கு மேல வங்கியில பணம் இல்லாம போயிட்டு. அது காரணம் என்னன்னா, விஜய் மல்லையா மாதிரி, அம்பானி மாதிரி, அதானி மாதிரி பல ஆயிரக்கணக்கான பல முதலாளிகள் பல லட்சம் கோடிகளை கடனை பெற்று கடனை கட்டாம விட்டான். இந்த கடனை முதலாளிகளின் தேவைக்காக, ஏன்னா முதலாளிகளின் தரகர்கள் தான் இந்த பிரதமர்கள். பிரதமர் ஐயா நரேந்திர மோடியை பிரதமர் ஆக்குவதற்கு மட்டும் 40,000 கோடி அதானி செலவு பண்ணியிருக்காரு. இது உங்களால் நம்ப முடியல, செலவு பண்ணியிருக்காரு. இப்ப அந்த உர்ஜித் பட்டேல்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர், மத்திய வங்கியினுடைய கவர்னரா இருக்கிறாரு. அவர் யாரு? அவர் அனில் அம்பானி கிட்ட வேலை செஞ்சவர். அனில் அம்பானுடைய சகலைங்கிறாங்க, அவர் உறவினர்ன்றாங்க. அவர் முதலாளியை பாதிக்க விடுவாரான்னு நீங்க யோசிக்கணும். 6 மாசத்துக்கு முன்னாடி முடிவெடுத்துட்டோம்னா ரகுராம் ராஜனுடைய கையெழுத்து இல்ல, உர்ஜித் பட்டேல் கையெழுத்து தான் 2000 ரூபாய் நோட்ல இருக்கு. அப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் கையெழுத்துல இருந்திருக்கணும். நீ 2000 ரூபாய் அடிச்ச 1,400,000 மேலான இந்த ஏடிஎம் தானியங்கி வங்கி நிறுவனங்கள் இருக்கு. அதுல இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் போகுது. இந்த 2000 நோட்டு போகுதான்னு பார்த்து அடிக்க வேணாமா? போகல. இப்ப இந்த ரூபா நோட்டை அதுக்குள்ள வைக்கல. இப்ப 2000 ரூபாய் கொண்டு போகணும்னா இந்த தாளை மாத்தணும், இல்லைன்னா இந்த மிஷினை மாத்தணும். இது ரெண்டும் தண்ட செலவு. இந்த அடிப்படை சிந்தனை கூட இல்லாம ஒரு திட்டத்தை எப்படி செயல்படுத்துவீங்க? அரசு வங்கி, கூட்டுறவு வங்கி, அது ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் கடன் பெறுவதற்கு வசதியா இருக்கிற கூட்டுறவு வங்கி, அதுக்கு பணம் வந்து சேரல. ஆனால் நீங்க உடனே அறிவிப்புங்க, பிக் பஸார்ல மாத்திக்கங்க. அது யாருடைய வங்கி? அது அம்பானியோடது. அம்பானியோட வங்கிக்கு காசு வருது, அரசு வங்கிக்கு வரல. அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? அங்க நிர்வகிக்க ஆகலைன்னு. அப்ப நிர்வாக கட்டமைப்பை சரி செஞ்சு கொண்டுதானே நீங்க இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கணும். ஏன் செய்யல? பதில் இல்லை. நீங்க 86% விழுக்காட்டு அந்த பணத்தை செல்லாம ஆக்கிறீங்க.
அதுல ஒரு 50 விழுக்காட்டு பணத்தையாவது அச்சிட்டு வங்கிகளில் நிறைச்சு வச்சுட்டுல நீங்க சொல்லணும் செல்லாதுன்னு. 50 விழுக்காடு கூட வேணாம், 36 விழுக்காட்டு பணத்தையாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் அடிச்சு வச்சுட்டு மக்களுக்கு இந்த சிரமம் வரும், எதிர்காலத்தில் இவர் தவிப்பார்கள், அன்றாட தேவைக்கு கூட அல்லாடுவார்கள் ஒரு தொலைநோக்கு இல்லாம 86 லட்சம் 86 விழுக்காட்டு பணத்தையும் நீங்க செல்லாதுன்னு சொல்லிட்டு பணமே இப்ப கேட்கிறா. அந்த சக்திகாந்த தாஸ் சொல்றாரு 500 நோட்டை அச்சிடுறதுக்கு தீவிரமா வேலை நடந்துகிட்டு இருக்கு. எப்போ? இப்பதான் 500 நோட்டை தீவிரமா அடிக்க போறாங்க. எவ்வளவு ஒரு பொறுப்பற்ற செயல்னு பாருங்க. இதைத்தான் நமது மறையன் வள்ளுவ பெருமகனார் நலம் நாடி நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று சொல்றார். நன்மையும் தீமையும் ஆய்ந்து அதன்படி ஆட்சி செய்யணும். இது மக்களுக்கு நன்மை வரும், தீமை வரும். மக்களுக்கு தீமை வருகிற எந்த திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது. இது நாடல்ல, சுடுகாடு. இது 500 பெரும் முதலாளிகளுக்கான வீடு. இது 130 கோடி மக்கள் வாழ்கிற நாடல்ல. இதை அன்பிற்குரிய மக்கள் சிந்தித்து புரிந்து கொள்ளணும். நம்மளை பற்றி துளியும் கவலைப்பட மாட்டான். எல்லாரையும் போல எலும்பு நரம்பு ரத்தமும் சதையும் பசியும் உறக்கமும் கண்ணீரும் இருக்கிற சக மனிதர்கள் என்ற சிந்தனை அவனுக்கு கிடையாது. நீனும் நானும் ஒரு ஓட்டுதான், அவனுக்கு ஒரு உயிரே அல்ல. இதை விளங்கிக் கொள்ளணும். இதை புரிஞ்சு கொள்ளாம அதாவது வந்துருச்சு அப்படி எல்லாம் மாறிடுச்சுன்னா 50 நாள்ல மாறல, இன்னும் 500 நாள் ஆனாலும் மாறாது. அது மாறாது. ஏன்னா இந்த தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிற நாடு ஒருபோதும் ஊழல் லஞ்சத்தை கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது.